இல்லையா? வேதத்தை விட வெளிப்பாடு முக்கியமா மாறிச்சு. வேதத்தை விட ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனங்கள் முக்கியமாய் மாறிவிட்டது. வெளிப்பாடா இருந்தாலும் தீர்க்க தரிசனமா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருந்தாலும் வசனத்தின் அடிப்படையில வரணும். வசனத்தின் அடிப்படையில வராத யாவும் பாவம் என்பதை மறந்து போய்விட. ஆகையினாலே வேதத்தை அவ்வளவு தூரம் நாம நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஒரு அன்பின் மடலை ஆண்டவர் நம்முடைய கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். லவ் லெட்டர். கடவுள் எங்கள் எப்படி அன்பா இருக்கிறான் எழுதி கொடுத்ததான் அது ஒரு புஸ்தகம். அதை நேசிக்கிறவன் நல்லா இருப்பான். அதை படிக்கிறவன் நல்லா இருப்பான். அதன்படி வாழுகிறவன் நல்லா இருப்பான். அதை கனப்படுத்துகிறவர்களை வேதம் அவர்களை கனப்படுத்தும். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். அநேகருக்கு வேதாகமம் வந்து பாவக்காய் மாதிரி கசக்குது. ஒரு வசனம் இந்த வாட்ஸ்அப்ல பார்க்க முடியுமா? இந்த வாட்ஸ்அப்ல கலர் இருக்குமா? போன்ல வாட்ஸ்அப்ல லெப்ல இந்த வாட்ஸ்அப் கலர் இருக்குமா? இல்ல. ஆகையினால ஒரு வசனம் ஒன்று பார்த்தேன். வேதத்தை பிடிக்காதவர்களுக்கு காரணம் பாவம் நிறைந்த மனிதனுக்கு வேதம் பிடிக்காது. පාපය පිරිතිබින මනුෂ්‍යයට දේ වචනේ අල්ලන්නේ. காலம் அந்த வசந்த தியானிக்கும் பொழுது சரிசா துக்கமா இருந்துச்சு. දේශන වචනේ වෙනේ කරදී දුකට අත්පත් වුණා. எத்தனையோ கிறிஸ்தவர்களை பாருங்கள், வேதம் அநேகருக்கு பிடிக்கல. අද බොහෝ කිතුනට බැලුවා දේ වචනේ කැමති නැහැ. வேதத்தை நேசிக்கிறது இல்ல. සුද්ධ බයිබලයට ආදරය කරන්නේ. ஒரு தம்பி ஒருவன் சொன்னான், மல்லி කෙනෙක් කිව්වා. அவனுக்கு வாலிப வயசுல இருக்கும் பொழுது அவன் பைபிள் எடுக்க மாட்டேன்னு ஆண்டவரோட ஒரு நாள் சபதம் பண்ணான். යවන කාලේ සිට විට සුද්ධ බයිබල මං ගන්න නැහැ කියලා දෙවියන් වහන්සේ සමග උත්සව කළා. என்ன சபதம் பண்ணான் தெரியுமா? මොකද නේද ඔය කියන්නේ நான் ரட்சிக்கப்படாத பிள்ளையோண்டை காதலித்தானா. ඔව් ගැලවීම නොලපු ළමයෙක්ට ගැන ළමයට ආදරය කළා. විடிய உபவாசம் பண்ணி எல்லாம் ஜெபிச்சானா. එලි වෙනකන් නිරාල සිට යාඥා කළා. காதலிச்சதே புள்ள. ආදරය කරපේක වැරදි. ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்படாத விரும்பினதே புள்ள. කියන්නේ ගැලවීම ලෝප සිටින කෙනා ගැලවපු කෙනා කැමති වෙන එක වැරදි. அதுக்குள்ள ஜெபம் வரவர். යාඥාව බලන්න. இல்ல சில குடும்பம் அப்படிதான். අද බොහෝ පවුල් අය මේව තමයි. குடும்ப ஜெபம் இல்ல. පවුලේ යාඥාව නැහැ. வேத வாசிப்பு இல்ல. ඒ වචනේ කියවන්නේ නැහැ. தனி ஜெபம் இல்ல. පෞද්ගලික යාඥාව නැහැ. சும்மா ஞாயிறு சேர்ச்சு போயிட்டு வர்றது. දැන් ඔය ඉරිදා පල්ලියට ගිහලා பிரச்சனை வந்துட்டா பாப்போம். ප්‍රශ්නාවන ஆண்டவரே ஏதாவது வெற்றி விழுத்து மாட்டோம். ස්වාමී යම් කිසියක් කරන්න எடுத்து நிறுத்த மாட்டோம். වාංශේ පවත්වන්න ස්වාමී. எலியாவோட இருந்தீரல்ல. එලියා සමග සිටියා නේද? ஆண்டவரே இருந்தான்டா ஆனா உன்னோட நான் இல்ல. ඊළඟ සිටින මම සිටියා තමයි. නමුත් ඔබ සමග මම නැහැ. அவன் அதனால என்ன செய்தான்? அது ஃபெயிலியர் ஆனோன்னு வாழ்க்கையில இனிமேல் வேதம் எடுக்க மாட்டான். ඒ නිසා ඒකේ අසමත් වන නිසා කිසිම කාලයක දේ වචනේ බයිබලේ ගන්නෙ නෑලු අතට. 2 வருஷத்தால අවුරුදු දෙකේ அவனோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ඔහුගේ වකුගඩ දෙකම නරක් වුණා. அந்த அழுது ஜெபிக்கிறான். ඒ තරමට යාඥා කළා. ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ස්වාමීන් වහන්සේ සේවයට කැප කළා. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீர் எனக்கு அழைப்பை உறுதிப்படுத்தினீர் ஆண்டவர். බෞද්ධිස්ම ගන්නකොට වාංශ මට நோகடிச்ச. ඇත්ත තමයි. நோகடிச்சிட்டு ඔබ වහන්සේව දුකටපත් කළා. ஏன் இஷ்டப்படி ஓடின ஆண்டவர். ඔබ දුකටපත් කළා මම කැමති අනුව දිව්වා. என்னை காத்து கொள்ளுங்கப்பா. මාව ආරක්ෂා කරන්න. சுகந்தாங்கப்பா. සුවය දෙන්න ස්වාමී. பரம பரிகாரியப்பா. ඔබ වහන්සේ පමණ මගේ වෛද්‍යවරයා. சரியா இது? හරිද මේක? ஆறுல புள்ள. කාගේ වැරදිද? சொல்லுங்க. කියන්න. ஆறுல புள்ள. කාගේ වැරදිද? ஆண்டவர்ல புள்ளையா இல்ல? දෙවියන් වහන්සේගේ වැරදිද? நம்மள புள்ள. අපගේ වැරද්ද. கர்த்தர் எழுதி கொடுத்த வேதத்தின்படி நாங்க வாழ்ந்தா கர்த்தர் நம்மோடு வருவார். ஆமென் சொல்லுங்க. ස්වාමීන් වහන්සේ ලියා දී තිබෙන වචනය අනුව ජීවත් වෙනවා නම් උන්වහන්සේ අප සමග එනවා. ஆமா இல்லையா? ඔව්ද නැද්ද? கர்த்தர் நடத்துவார். උන්වහන්සේ අපිට මඟ පෙන්නනවා. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරනවා. கர்த்தர் நம்மை போஷிப்பார். උන්වහන්සේ අපව පෝෂණය කරනවා. கர்த்தரை மிஞ்சி கர்த்தருக்கு பாடம் படிப்பிக்க போனா උන්වහන්සේ ඉහළින් උන්වහන්සේට පාඩම උගන්වන්න ගිය அபாயம் என்பதை மறந்து போய்விடும். අනතුර කියන එක අමතක නොකරන්න. ஆகையினாலே தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை என்ன செய்ய வேணும்னு எங்களுக்கு வேதம் போதிக்கிறது என்பதை தியானிக்கலாம். දෙවියන් වහන්සේ ලියා දී තිබෙනා වූ සුද්ධ බයිබල වචනේ කුමක්ද අපට திருப்பங்கள் வெளிப்படுத்தல்